26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். இன்றைய ஆதன் செய்திகள். கருத்து கணிப்பில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு. திருச்செந்தூரில் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம். வேளாங்கண்ணி சென்று வழிபட விஜய் திட்டம் போன்ற பல்வேறு தகவல்கள் அடங்கிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மே தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் வாழ்த்து செய்தியில், உழைக்கும் கரங்களின் ஒற்றுமையை உணர்த்தி உழைப்பின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் மே தின நாளில் தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த மே தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கம் தங்களின் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் பல நூற்றாண்டுகளாக போராடி அடிமை விலங்கினை உடைத்து எறிந்து தாங்கள் உரிமைகளை மீட்டெடுத்த திருநாள் மேதின திருநாள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி என எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தெரிய வந்துள்ளது. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. பீப்பிள்ஸ் பல்ஸ், மெட்ரிக், ரிபப்ளிக், பிமார்க், சாணக்கியா, ஸ்மார்ட், அக்னி, மின்னம்பலம் உள்ளிட்ட 7 நிறுவனங்கள் ஆளும் கட்சியான திமுகவே 100க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் டைம்ஸ் நவ், CNN, JVC, ஓட் வைப் ஆகிய நிறுவனங்கள் அதிமுக வெற்றி பெறும் என்றும் திமுக 2ஆம் இடம் பிடிக்கும் என்றும் தெரிவிக்கின்றன. இவற்றுக்கு மாறாக ஆக்சிஸ் மை இந்தியா என்ற மற்றொரு ஏஜென்சி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என கணிப்பு வெளியிட்டு இருக்கிறது. என்றாலும் பெரும்பாலான ஏஜென்சிகள் திமுக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருப்பதால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் உற்சாகம் அடைந்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்படும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டி கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருகிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்துடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விஸ்வரூப தரிசனம் செய்தார். மூலவர், சண்முகர் மற்றும் இதர சன்னதிகளில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார். ஏற்கனவே நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்தது குறிப்பிடத்தக்கது. வாக்கு எண்ணும் நாளில் தமிழகம் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்த வேண்டும் என அரசு தலைமை செயலாளர் சாய்குமார் காவல்துறைக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருப்பதால் அன்றைய தினம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து தமிழக தலைமை செயலாளர் சாய்குமார் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்துறை செயலாளர், காவல்துறை டிஜிபி மற்றும் சென்னை தாம்பரம் நகர காவல்துறை ஆணையர்கள் கலந்து கொண்டார்கள். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தினத்தன்று அசம்பாவிதங்கள் நடக்காமல் தவிர்க்கும் வகையில் வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என அப்பொழுது தலைமை செயலாளர் அறிவுறுத்தினார். தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்பட்டு வெற்றி சான்றிதழ் வழங்கும் வரை பாதுகாப்பு கெடுபிடிகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் எவ்வித தளர்வும் இன்றி தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்றும் அவர் கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளார். திருச்செந்தூர் சீரடியை தொடர்ந்து வேளாங்கண்ணி, நாகூர் தர்கா ஆகிய இடங்களுக்கும் செல்வதற்கு தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அவர் பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். திருச்செந்தூர், சீரடி ஆகிய வழிபாட்டு தலங்களில் தரிசனம் செய்த விஜய் அடுத்ததாக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு செல்லவும் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேபோல் புகழ்பெற்ற தாகூர் தர்காவிற்கு சென்று வழிபாடு நடத்தவும் அவர் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. வரும் 2ஆம் தேதி வேளாங்கண்ணிக்கும் அதைத் தொடர்ந்து நாகூர் தர்காவிற்கும் விஜய் செல்லவிருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் சங்கீதா விவகாரத்து வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜய் அவரது மனைவி சங்கீதா விவகாரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. விஜயிடமிருந்து தனக்கு விவகாரத்து வழங்க கோரி சங்கீதா இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இதனை நீதிபதி சசிகலா விசாரித்து வந்தார். இந்த வழக்கின் முதல்கட்ட விசாரணை வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சசிகலா திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிபதியாக இருந்து வந்த சுஜாதா மீண்டும் அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வழக்கமாக ஒரு நீதிபதி ஒரு நீதிமன்றத்தில் தொடர்ந்து 3 ஆண்டு காலம் பணியில் இருக்கலாம் என்ற நிலையில் பணி அமர்த்தப்பட்ட ஒரே மாதத்தில் சசிகலா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக ஒரு நீதிபதி ஒரு நீதிமன்றத்தில் தொடர்ந்து 3 ஆண்டு காலம் பணியில் இருக்கலாம் என்ற நிலையில் பணி அமர்த்தப்பட்ட ஒரே மாதத்தில் சசிகலா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்திருக்கும் தீர்ப்பு என்பது வேறு, கருத்து கணிப்பு வேறு என தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வெளியாயிருக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை ஏற்க மறுத்தார். இந்த தேர்தலில் மக்கள் அளித்திருக்கும் தீர்ப்பு என்பது வேறு, கருத்து கணிப்பு வேறு என குறிப்பிட்ட அவர், தங்கள் கட்சி 200 இடங்களில் வெற்றி பெறும் அனைத்து தேர்தல் கருத்து கணிப்புகளிலேயும் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது என கூறினார். கருத்து கணிப்பு என்பது குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்டு சொல்வது. விசில் புரட்சி நடந்திருக்கிறது. 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றும் செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவில் நடப்பாண்டின் முதல் காலாண்டில் தங்கத்திற்கான தேவை 10% அதிகரித்திருக்கிறது. உலக தங்க கவுன்சில் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், முதலீட்டை அடிப்படையாக கொண்ட வாங்குதல் அதிகரித்து தங்க கட்டிகள், நாணயங்கள் மற்றும் ETFகள் மூலம் முதலீட்டுக்கான தேவை 54% உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 82 டன் அளவிற்கு தங்கத்திற்கான தேவை அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விலை உயர்வு அடிப்படையில் ஆபரண தங்கத்தின் தேவை சரிந்தாலும் முதலீட்டு அடிப்படையில் அதற்கான தேவை உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை அதிகரிப்பு மற்றும் வாங்கும் திறன் குறைபாடு காரணமாக நகையின் தேவை 19% குறைந்து 67 டன்னாக சரிந்துள்ளது. மேலும் இந்த நிதியாண்டு முழுவதும் தங்கத்திற்கான தேவை என்பது 750 டன்னுக்குள் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கூவகத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாரம்பரிய வழக்கப்படி அரவான் களப்பலி கொடுக்கப்பட்டதும் விதவை கோலத்தில் திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து அழும் சடங்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரவான் சிரசுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அதன் பிறகு அரவான் உருவமும் எரிக்கப்பட்டது. தேரோட்டம் தொடங்கியதும் இந்த நிகழ்வில் ஏராளமான திருநங்கைகள், பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். கோவிலை சுற்றிலும் 4 மாத வீதிகளில் வலம் வந்த தேர் இறுதியில் நிலையை வந்து அடைந்தது. அதன் பிறகு அரவான் களப்பலி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.